ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நன்மைக்கு மட்டும். இந்த லிங்கத்தை வந்து வழிபடலாமா வழிபடக்கூடாதா, இல்லை சில பேர் வந்து வீட்டில் வச்சு வழிபட்டா ஆகாதுன்னு சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் ஆகுதுன்னுவாங்க. இப்போ நிறைய மக்கள் குழப்பத்தில் இருப்பாங்க. முதன்மை கடவுள்னு சொல்லலாம் சிவபெருமான், எங்கன்னா சக்திக்கு பாதி தான், சிவனும் சக்தின்னு ஒன்றுனே சொல்லலாம். சக்தி எவ்வளோ நிகர இருக்கோ அப்போ இவருக்கும் அவ்வளோ நிகர இது உண்டு. இந்த உலகத்தை வந்து ஆட்டி படிக்கக்கூடிய சக்தி இவருக்கு உண்டு. லிங்கம் இந்த உலகத்திலேயே பஞ்சபூதம் எல்லா இதுவும் பார்த்தோன்னா இந்த சக்திக்கு நிகர எதுவுமே சொல்ல முடியாது லிங்கத்துக்கு மட்டும். ஏன்னா அவ்வளோ பெரிய சக்தி இருக்கு. பெரிய பெரிய மகான்கள், ஞானிகள், சித்தர்கள் எல்லாருமே லிங்க வழிபாடு பண்ணவங்க தான் அதிகமாக. இன்னைக்கு இருக்கிற மகான்கள் வந்து இன்னைக்கு கடவுள்னு போற்றப்படுறவங்களே அந்த காலத்தில் வந்து பார்த்தோன்னா லிங்கத்தை வழிபட்டவங்க தான். அப்போ இந்த லிங்கம் வந்து வழிபட்டா அந்த வீட்டில் என்ன நடக்கும், எதனால் இதில் வந்து பார்த்தோன்னா தப்பிக்கலாம், வீட்டில் இருக்கிற பிரச்சனையிலேருந்து எப்படி தப்பிக்கலாம். அதே மாதிரி இது லிங்கத்தை வழிபட்டா தனவசியம் எல்லாம் அற்புதமான ஒரு விஷயம் வேலை செய்யும், அவ்வளோ ஒரு நன்மைகள் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா என்னை பொறுத்தவரையும் வீட்டில் வந்து எல்லாருமேங்க நீ என்ன வேணா நினைச்சிங்க எல்லாருமே இந்த லிங்கத்தை வச்சு வழிபடுங்க, அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி வீட்டில் வந்து நீங்கள் எந்த லிங்கம் வைக்கணுன்றது ஒரு விஷயம் இருக்கு. ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தோன்னா படிக லிங்கம் வச்சிங்க, அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தோன்னா கல்லில் வந்து பார்த்தோன்னா சின்னதை வச்சிங்க, ரொம்ப பெருசாக வைக்கணும்னு இல்லை. பெருசாக வைக்கிறவங்க என்ன பண்ணுன்னா ஒரு அடிக்குள்ளே வச்சிங்கன்னா நீங்கள் தினமும் பூஜை பண்ண தேவையில்லை. அதே வந்து 3 அடிக்கு மேலே பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் இல்லாமல் தினமும் அவருக்கு குளிப்பாட்டணும். அப்படி பண்ணிங்க. இப்போ வீட்டில் வைக்கிறவங்க பெருசு தேவையில்லை. என்னை பொறுத்தவரையும் வந்து ஒரு அடி இல்லக்குள்ள முக்கா இந்த மாதிரி எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் வச்சிங்க. ஏன்னா வீட்டில் வச்சு வழிபடல. என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், நான் ஆல்ரெடி முன்ன கூட சொல்லியிருப்பேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு இப்போ ரொம்ப நாளைக்கு முன்ன பார்த்தோன்னா அந்த காலத்தில் நான் வீட்டில் முன்ன கூட யூடியூப்பில் போட்டிருப்பேன். அதில் வந்து பார்த்தோன்னா ஒரு சிவலிங்கம் எனக்கு வந்து அப்போ தண்ணியில் இருந்து அதை யாரும் பூஜை பண்ணாமல் அதை எடுத்துகிட்டு வந்து நான் வீட்டில் க்ளீனாக பண்ணி அதை வந்து எல்லாம் அபிஷேகம் பண்ணி பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், நெய் எல்லாம் பண்ணிட்டு கழுவிட்டு அன்னைக்கு வழிபட்டா அன்னைக்கு நைட்டே அவர் தரிசனம் கொடுத்தார். அவ்வளோ அற்புதம். அதே மாதிரி என்னைக்கு அந்த லிங்கம் நான் எடுத்துட்டு வந்து என் வீட்டில் வச்சுன மேலே அன்னிலேருந்து நான் வளர்ந்துருந்தாங்கிறேன், குறைவே கிடையாது. அதே மாதிரி என்னைக்கு அது வந்துச்சு அதிலேருந்து பார்த்தோன்னா தனவசியம் படிப்படி ஒய்ந்துனா போயிடும், குறைவே கிடையாது. அந்த லெவலுக்கு இருக்கும். நீங்கள் கம்பல்சரி என்ன பண்ணுறீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது படிகள் லிங்கம்னு கேளுங்க. படிகள் லிங்கில் வந்து பார்த்தோன்னா ஒரிஜினல் வாங்குங்க. எல்லாம் பார்த்தோன்னா டூப்ளிகேட் இருக்குது, டூப்ளிகேட் விட்டுருங்க. ஒரிஜினல் படிகள் லிங்கத்தை வாங்கி நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தட்டில் வச்சிங்க. அந்த தட்டில் வச்சுட்டு தினமும் நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தினமும் அருகில் பாருங்கள் சிவன் கோயில் இருக்கிற இடத்துல மகாவில் இருக்கும். ஏன்னா வில்லுத்தை பற்றி நான் நிறைய சொல்லிட்டேன். ஒரு பல தங்க கட்டிகள் ஒரு இலை வந்து பல தங்க கட்டி கூட ஈடாகாது. அந்த லெவலுக்கு அந்த மகாவில்வம் சாதா வில்வம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. அந்த சக்தி வாய்ந்த இதை வில்வத்தை எடுத்துட்டு வந்து அவர் மேலே ஒரு கங்கை நீரை வச்சு ஊற்றிட்டு நீங்கள் வேண்டுதல் பண்ணுங்கன்னா கண்டிப்பாக மனம் இறங்கி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அற்புதமாங்க உடனே நிறைவேற்றக்கூடிய சக்தி படைச்சு தான் அந்த லிங்கத்துக்கு இருக்கு. அவ்வளோ அற்புதமான இதோ. அதே மாதிரி நீங்கள் யார் ஒருவர் வந்து கங்கை நீரில் அதிகமாக வந்து பௌர்ணமி ஒரு 9, 11 மாதம் இல்லைன்னா 9 மாதம் நீங்கள் பௌர்ணமியில் அந்த லிங்கத்துக்கு வில்வ இலையால் வந்து நீங்கள் கங்கை நீரில் இல்லை கடல் தண்ணியில் எடுத்துன்னு வந்து ஊற போட்டு அர்ச்சனை பண்ணின்னு வந்தாங்கன்னா கண்டிப்பாக நினைச்சதே நிறைவேறும். அதே மாதிரி அந்த வீட்டில் அப்படியே செல்வங்கள் வளருங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சிவபெருமான் அக்னி அவர்கிட்ட செல்வம் இல்லாத இல்லை. நான் என்னை பொறுத்தல அப்படிலாம் கிடையாது. செல்வத்தை வாரி வழங்கக்கூடியவர் அவர் தான். அவ்வளோ செல்வத்தை வச்சிருப்பாரு. ஏன்னா ஒரு இதில் பாருங்க லட்சுமிக்கே செல்வத்தை கொடுத்தவர் அவர் தான். அந்த மாதிரி செல்வத்தை வாரி வள்ளல் அப்படியே அதை தூக்கி கொடுக்கக்கூடிய ஆற்றல் அவர்கிட்ட இருக்கு. அவ்வளோ ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா என்னை பொறுத்தவரை நிறைய இருக்கு, நான் அனுபவிச்சிருக்கிறேன். அதே மாதிரி நான் நிறைய பேருக்கு சமயத்தில் கூட வேற ஒரு மதத்தில் முஸ்லீம் ஒரு லேடி, அந்த லேடி கூட வந்து பார்த்தோன்னா இயற்கையாகவே அவங்களுக்கு அந்த சக்தி இருந்திருக்கு. அவங்க இயற்கையை அந்த சக்தி இருக்கும்போது அடிக்கடிக்கு அவங்களுக்கு இந்த நாகம் வர்றது, லிங்கம் வர்றது இதெல்லாம் சொன்னாங்க. நான் சொன்னேன் இந்த மாதிரி நீங்கள் முறையை இது பண்ண. அவங்களுக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா, அவங்க முன்னாடியே நடக்கிறதெல்லாம் அவங்க கனவுல அப்படியே தெரியும். அவங்க ஒரு விஷயம் சொல்லி அவங்க வீட்டில் கேட்காம அது போயிட்டு அது பார்த்தோன்னா அதே மாதிரி நடந்து திரும்பி அவங்க உணர்ந்தாங்க. அந்த மாதிரி அந்த பெண்மணி இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா இந்த லிங்கத்தை நான் தான் சொன்னேன் இப்படி வச்சு வழிபடுமான்ட்டு. கிட்டத்தட்ட எங்கிட்ட ஒரு 7-8 வருஷமா இப்போ வாங்கி பண்ணின்னு அந்த லிங்கத்தை நான் தான் வாங்கி கொடுத்தவங்க. இன்னைக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கு. அவ்வளோ விஷயம் அந்த அம்மா சொல்றாங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்குது. வேற ஒரு இதில் இருக்கிறவங்க அவ்வளோ நம்பிக்கையோட பண்ணி இன்னைக்கு நான் சொன்ன விஷயம் பண்ணத்தில் அவ்வளோ அற்புதமா இருக்கு. அதனால நீங்களும் வீட்டில் வச்சு படிகள் லிங்கத்தை வந்து தினமும் பண்ணுங்க. பூஜை பண்ணலனா கூட பரவாயில்ல, நீங்க படிகள் லிங்கத்தை வாங்கிட்டு தினமும் வில்வ இலை அவர் மேல வச்சிருங்க. வச்சுட்டு தினமும் பூஜை பண்ணிடுவாங்க. கண்டிப்பா அந்த வீட்டில் குடும்ப ஒற்றுமை இருக்கும், சண்டை சச்சரவு வராது. நான் அடிக்கடிக்க சொல்லுவேன், மகாவில் வந்தது வந்து ஒரு வசீகரணம். ஏன்னா எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கக்கூடியது. தெய்வங்களிலிருந்து மக்களிலிருந்து எல்லாத்தையும் ஒன்று
ஒன்று இணைக்கக்கூடிய மூலிகை அது. அந்த மூலிகையால் நீங்க பண்ணும்போது அந்த குடும்பம் ஒற்றுமை இருக்கும், அந்த குடும்பத்துல சண்டை சச்சரவு வராது. அதே மாதிரி தெய்வங்கள் எப்பவுமே சுபச்சிருக்கும். அதே மாதிரி யார் ஒருவர் வந்து அதே மாதிரி அமாவாசையில் வந்து அதே படிகலிங்கத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க, நல்ல பால், பன்னீர், நெய், இந்த மாதிரி உங்களுக்கு வாசனை திரவங்கள், சந்தனம், குங்குமம் இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, அவருக்கு இது பண்ணுங்க, பூஜை பண்ணுங்க. அதை வந்து கழுவிட்டு அந்த தண்ணி எடுத்து வந்து அந்த அமாவாசை திதியில் ஊற்றிட்டு வாங்க. கண்டிப்பாக அவங்க உடம்புல இருக்கிற தரித்திரம், பீடை, கெட்டதெல்லாம் விளங்கிடும். அதே மாதிரி எல்லாருமே என்னை பொறுத்தவரையும் நிறைய பேர் நம்ம இந்த சைடு தான் வந்து தமிழ்நாடு சைடு தான் வந்து வீட்டில் வந்து லிங்கம் வைக்கக்கூடாது, சில பேர் எடுத்து கோயில் வச்சு தயவுசெய்து சொல்கிறான். அப்படியெல்லாம் தயவுசெய்து வச்சிடாதுங்க. இப்படி ஒரு ஆள் நல்லா அதை எடுத்துன்னு போய் வச்சு வழிபட்டவன் இன்னைக்கு நல்லா இருக்கிறான். எனக்கு ஒரு லிங்கம் கிடச்சிச்சின்னு ஒரு ஆள் என்கிட்ட வந்தார், சொன்னார். அதை என்ன பண்ணணும், அதை வச்சு பூஜை பண்ணிடுவாங்கண்ணா. அதை பூஜை பண்ண அந்த ஆளுக்கு லிங்கம் வந்ததுலேருந்து நல்லா இருக்கிறாரு. அவ்வளோ அற்புதமாக இருக்கிறாரு. எந்த கஷ்டம் நஷ்டம் எதுவுமே இல்லாமல் அவ்வளோ சந்தோஷமா இருக்கிறாரு. அதே மாதிரி நீங்களும் வந்து பார்த்தோன்னா படிங்க லிங்கம் இல்லை கல் செய்யப்பட்ட லிங்கம் ஏதாவது ஒரு லிங்கம் கண்டிப்பாக வச்சு பாருங்க, வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். அதே மாதிரி என்னை பொறுத்தவரையும் பாருங்க, லிங்கம் வந்து நம்ம தான் இங்கே இருக்க தமிழ்நாட்டில் இந்த சைடு தான் கம்மி. இதே நீ காசி அந்த சைடெல்லாம் போட்டோம் வீட்டுக்கு ஒரு லிங்கங்க. அங்கெல்லாம் உண்மையை பார்த்தோன்னா கோயில், என்னை பொறுத்தவரையும் அந்த வீட்டுக்கு ஒரு கோயில், வீட்டுக்கு ஒரு லிங்கம் இருக்கு. நீங்க காசி, அசாம் இந்த சைடு எல்லாம் போய் பாருங்க, வீட்டுல ஒரு லிங்கம் இருக்கு. அந்த இடத்துல அந்த வீடுலாம் லிங்கம் வந்து எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அப்படியே மனம் உருகி வேண்டுறாங்க. அவங்க வேண்டுதல்ல நான் காசிக்கு பயிற்சி கூட ஒன்று இடத்த அந்த இடத்துல ஒரு ஆட்டோ டிரைவர் வராங்க, வந்து ஒரு சைக்கிள் நிறுத்தினாரு. அப்படியே உட்காந்து சிவ சிவா பைரவா அவ்வளோ சந்தோஷமா அந்த மனம் உருங்கி அவங்க வேண்டும் போது நான் உட்காந்து அந்த இடத்துல தியானம் பண்ணி நம்மளையும் அறியாம நான் ஏதாவது வரம் கொடுக்கலாமான்ற அந்த ஆசையை நம்ம சக்தி கொடுக்கலான்ற அந்த உணர்வுகளுக்கு அவ்வளோ பக்தி, அவ்வளோ உள்ளத்திலிருந்து வருது, அவ்வளோ ஆசை, பண்பு, ஆசை, பாசன்ற மாதிரி அப்படியே உருகி கேட்குறாங்க. அந்த லெவலுக்கு வீட்டுக்கு ஒரு லிங்கங்க. அந்த இடத்துல எல்லா வீட்டிலையும் போய் பாருங்க, அப்படியே வீட்டில் ஒரு லிங்கம் இருக்கும். அந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பா வீட்டில் எல்லா வீட்டிலையும் லிங்க வைங்க. வீட்டில் எல்லா வீட்லையும் லிங்க வச்சு மகாவில்வ செடி வச்சு வழிபட்டுவாங்க. கண்டிப்பா வாழ்க்கையில அந்த வீடு ரொம்ப சூழ்ச்சியம் இருக்கும். கடன் பிரச்சனை இருக்காது. நிறைய பேர் கடன் பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் நிறைய வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, கடன் பிரச்சனை, கொடுத்த பணம்ல இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா இது வந்து மாசம் பௌர்ணமியில பண்ணுங்க. இல்லையா பௌர்ணமின்றதெல்லாம் விட்டுட்டுங்க, உங்களால முடிஞ்சது என்னைக்குனாலும் வசித்துக்கோங்க தான். நாள் ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்க, திங்கக்கிழமை பண்ணுங்க, புதன்கிழமை பண்ணுங்க, செவ்வாய்க்கிழமை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நாள் எடுத்து மனப்பூர்வமா கஷ்டங்களை வந்து இது நம்ம அந்த பால் அபிஷேகம் இதெல்லாம் அபிஷேகம் தண்ணி மனம் ஒரு நிலையோடு அதை பண்ண அவர் உள்வாங்கி கண்டிப்பா நமக்கு நல்லது நடத்துவாரு. ஏன்னா வீட்டுல சிவலிங்கம் வச்சா கண்டிப்பா அந்த வீட்டுல பெண் சக்தி, அதான் சொல்லணும், சக்தியும் சிவனும் ஒன்று மாதிரி. சக்தி ஒன்று, நீ லிங்க வழிபாடு பட்டோம்னா அந்த இடத்துல அம்பாலும் இருப்பாங்க, அப்பனும் இருப்பாங்க. அப்பன் இருந்தா முருகரும் வந்துடுவாரு, விநாயகரும் வந்துடுவாரு. எல்லாமே ஒரு கூட்டு குடும்பம் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி உணரலாம். அதே மாதிரி யார் ஒருவர் இந்த வீட்டுல அந்த லிங்கத்தை வச்சு வழிபடுறாங்களோ அந்த வீட்டுல வந்து சுபச்சம் கிடைக்கும். அந்த திருமணம் ஆகாதவங்க திருமணம் நடக்கும். எல்லாமே வந்து பார்த்தா நிறைதான் இருக்கும். வாழ்க்கையில வெற்றி கொண்டான யோகத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் அந்த இதுக்கு உண்டு. அதே மாதிரி அந்த மூலிகையை நீங்க வந்து மகாவில்வத்தை அவர் மேல வச்சுட்டு தினமும் ஒரு மூலிகையை சாப்பிட்டுட்டு வந்தாங்க, உடம்புல இருக்கிற எந்த நோயினாலும் கண்டிப்பா விளங்குறோம். ஏன்னா நான் எத்தனையோ சொல்லியிருப்பேன், இந்த சக்கரை நோய்க்கார கூட பார்த்தோன்னா இதெல்லாம் நிறைய ஒவ்வொன்றும் எடுத்தோன்னா சக்கரை வியாதி குறையும். நிறைய நோய் என்னை பொறுத்தவரை மகாவில்வம் இவர் மேல வச்சுட்டு நீங்க சாப்பிட்டு வந்து பாருங்க, நிறைய நோய் குணப்படுத்தும். ஏன்னா அவ்வளவு சக்தி இருக்கு, அந்த மருத்துவ குணம் கூட அதுல இருக்கு. அதே மாதிரி நீங்க அந்த மகாவில்வம் எடுத்து பூஜை பண்ற இடம் பார்த்தோன்னா சுபச்சிருக்கும். எல்லா தெய்வங்கள் தேவதைகள் எல்லாமே அந்த வீட்டுல நிரந்தரமா குதிக்கொள்வாங்க. அதே மாதிரி அந்த சிவபெருமன் முழு இதுல இருப்பாரு. அவர்கிட்ட இல்லாதது எதுவுமே கிடையாது, இவர்கிட்ட எல்லாமே இருக்கு. தனவசி இல்லைன்ற ஒரு இதே கிடையாது. இவர் நினைச்சா சாதாரண ஆள கூட பெரிய ஆள் ஆக்கலாம். ஏன்னா என்னுடைய அனுபவத்துல நான் லிங்க வச்சத்துல இருந்து இன்னைக்கு பார்த்தோன்னா 15-17 வருஷம் முன்னால இங்க இருந்தேன், இன்னைக்கு எங்க இருக்கிறேன். இதெல்லாம் நான் வழிபட்டேன். என்னுடைய அனுபவத்தை தான் இன்னைக்கு எல்லா வீடியோலையும் நான் சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி நீங்களும் வீட்டில் வந்து சிவலிங்கம் வாங்குங்க, வாங்கி கண்டிப்பா பண்ணுங்க. பௌர்ணமி நாள்ல குருவர சுக்கரவரையில பார்த்து அந்த நேரத்தை பார்த்து சிவலிங்கத்தை வச்சு இனிமேல் நான் சொல்ற மாதிரிங்க எல்லார் வீட்டிலும் சிவலிங்கம் வைங்க. கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயிக்கலாம். ஓம் கணபதி, ஓம் காளி, ஓம் நமச்சிவாயா.